ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் கவினுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து இணையதளத்தில் தீயாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதோட உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். விஜய் டிவியில் ஆர்ஜேவா அறிமுகமானார். அதுக்கப்புறம் கனா காணும் காலங்கள், சரவணன் மீனாட்சி என 2 சீரியலில் இவர் வந்து நடிச்சிருந்தார். சீரியலில் இவருடைய நடிப்பை பார்த்து திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிது. நட்புனா என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய 3வது சீசனில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் கிடைச்சது. இந்த சீசன்ல இவர் வந்து ஒரு போட்டியாளராக கலந்துக்கிட்டாரு. இந்த நிகழ்ச்சியின் மூலமா தான் இவருக்கு தனி ரசிகர் பட்டாளமே உருவாக ஆரம்பிச்சது. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில அபிராமி மற்றும் சாக்ஷி அகர்வால் இவங்களுடைய ரொமான்ஸ், அப்புறம் லாஸ்லியாவுடைய காதல் என அடுத்தடுத்து நிறைய சர்ச்சைகள்ல சிக்க ஆரம்பிச்சாரு. இருந்தாலும் கவின் மற்றும் லாஸ்லியா இவங்களுடைய காதல் தான் மக்களால் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம். பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே திருமணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டுகொள்ளாத மாதிரி இவங்க இருக்கிறாங்க. இதை பார்த்து பிக் பாஸ்ல நடந்தது எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வந்து கோமாவும் இருக்கிறாங்க. கவினை பொறுத்தளவுல இப்போ லிஃப்ட் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. லாஸ்லியாவை பொறுத்தளவுல 3 திரைப்படங்கள்ல அவங்க வந்து நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற திரைப்படமும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த டைம்ல கவினுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து இணையதளத்தில் தீயா பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதாவது கவின் வந்து ஸ்டைலிஸ்ட் ஒருத்தரை வந்து காதலித்து வருவதாகவும் அவரை வந்து விரைவில் திருமணம் பண்ண இருப்பதாகவும் ஒரு செய்தி வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு. இந்த செய்தி வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். இருந்தாலும் கவின் தரப்புல இருந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு செய்தியுமே அறிவிக்கல. பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.